Hello, guys. நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம ஃபியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னா என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், அந்த அக்கௌண்ட் கூட ஃபார்மேட் என்னன்றதை பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு யூஸ்வலி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்னன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. யூ வில் பி நோன் தட். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து எப்படி நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா அது ஒரு கம்பெனிக்கான பிஎன்எல்னு சொல்லுவோம். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு கம்பெனிக்கானது. இங்க ஒரு ஒரு பார்ட்னர்ஸ்க்கும் வேற வேற ப்ராஃபிட்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. வேற வேற கமிஷன்ஸ் இருக்கும், வேற வேற சேலரிஸ் இருக்கும், வேற வேற எக்ஸ்பென்சஸ் அவங்க பே பண்ணிக்கலாம், வேற வேற கேபிட்டல்ஸ் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும்போது இந்த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்ல எப்படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொண்டு வருவோம். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வந்து இவங்க என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இது என்னன்னா இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன். வெறும் பிஎன்எல்லோட பிஎன்எலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுல வந்து என்னன்னா the profit of the firm has to be distributed. இதுல வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் பார்ட்னர்ஸ்க்கு இடையில அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இப்போ வந்து 5 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, 5 பார்ட்னர்ஸ் ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்கன்னா அந்த ரேஷியோல நம்ம ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி. பட் ப்ராஃபிட்ஸை வந்து அவங்களுக்கு பை த எண்ட் ஆஃப் த இயர் அவங்களுக்கு நம்ம ப்ராஃபிட்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 50K ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு, 50K ப்ராஃபிட்ஸ் வந்திருக்குன்னா இதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்னர்ஸ்க்கான சேலரி இருக்கும், கமிஷன் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அவங்க பே பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவங்க பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ண உடனே நான் வந்து ப்ராஃபிட்டை கொடுப்பேன். ஸோ இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கொடுப்போம், கரெக்டா? கம்பெனி வந்து நம்மனா இப்போ உங்க இடத்துல நீங்க நம்பன்றது கம்பெனியா எடுத்துக்கணும். நீங்க கொடுப்பீங்க, கம்பெனியில இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு நீங்க கொடுப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கம்பெனியில பே பண்ணுவாங்க பார்ட்னர்ஸ். அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் பே பண்ணும்போது இப்போ அவங்க பே பண்ற அந்த எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதுல அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம பிரிப்போம். பட் இதெல்லாம் நம்ம பண்றதுக்காக நம்ம ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னு ஒன்று ஓபன் பண்ணுவோம். அது என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட பேலன்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டு போயிட்டு பண்ணுவோம். அதுக்கான சில ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் பேசிக்கா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும் சொல்றேன். ஸோ இன் கேஸ் ஆஃப் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்போ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட பேலன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இந்த அக்கௌண்ட்டுக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருந்ததுன்னா profit and loss account debtor to profit and loss appropriation account. Profit and loss appropriation accountல by net profit ன்னு காட்டுவோம். That's it. உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் நெட் லாஸா இருந்ததுன்னா profit and loss appropriation accountல டெபிட் சைட்ல அந்த லாஸை காட்டுவோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல காட்டுவோம். எக்ஸ்பென்சஸ், லாசஸ் எல்லாம் டெபிட் சைட், இன்கம்ஸ், கெயின்ஸ் எல்லாம் கிரெடிட் சைட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்புறம் என்ன உங்களுக்கு யூ ஹாவ் டு பே. ஸோ நீங்க தான் பண்றீங்க, ஸோ பைல வரும். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் சேலரி நம்ம கொடுக்குறோம், ஸோ அது 2ல வரும். ஸோ இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கமிஷன் எக்ஸ்பென்ஸ் 2ல வரும். பேலன்ஸ் ஆஃப் ஜென்ரல் ரிசர்வ்க்கான பேலன்ஸ் நம்ம கண்டிப்பா வந்த ப்ராஃபிட் 50K அப்படியே 10 பிரிச்சு கொடுத்துடக்கூடாது. இவ்வளத்தையும் பண்ணிட்டு இதுக்கப்புறமா ரிசர்வ்னு ஒன்று எடுத்து வைக்கணும். ஏன்னா இன்கேஸ் கம்பெனில ப்ராப்ளம் ஏதாவது வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பணம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, ரிசர்வ்னு ஒன்று இருக்கணும். அதுக்காக ஜென்ரல் ரிசர்வ்க்கு கொஞ்சம் நம்ம பிரிச்சு எடுத்து போடும். அதுக்கான ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பிரிச்சு எடுக்கணும். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல வந்து ப்ராஃபிட் வந்ததுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், லாஸ் வந்ததுன்னா 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து 2 போடணும். தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பை
பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பார்ட்னருக்கு எவ்வளோ அப்படின்றது. ஸோ இப்போ இதை நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல என்னென்ன வரும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரும்போது லாஸா இருந்ததுன்னா டெபிட் சைட், ப்ராஃபிட்டா இருந்தா கிரெடிட் சைட். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கிரெடிட் சைட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து லாஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், கம்பெனில லாஸ் வந்திருக்கு அது டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னா அது கிரெடிட் சைட். ப்ராஃபிட் வருதுன்னா அது டெபிட் சைட். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், பார்ட்னர்ஸ் கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி எல்லாமே டெபிட் சைட். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் how partners profit and loss appropriation account works. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் நான் வந்து ஃபியூ சம்ஸ் இருக்கு, பட் ஐம் நாட் கோயிங் டு டீச். இந்த புக்ல இருந்து டீச் பண்ண போறது இல்லை. நம்ம புக்ல இருந்து, தட் இஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டிஎஸ் ரெடி அண்ட் மூர்த்தி புக்ல இருந்து சம்ஸ் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் ஆகட்டும் இல்லை வாட் எவர் யூ விஷ் தட் ஐ வில் டீச் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல். அதுக்கப்புறமா வி ஹாவ் அட்மிஷன். ஸோ பார்ட்னர்ஷிப், அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர், அந்த டாபிக்ஸ் திரும்ப அது அந்த மாதிரி நம்ம பார்ட்னர்ஷிப் மட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் எடுக்கும் டீச் பண்ண. பிகாஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் தியரிஸ் டு கவர் அண்ட் ஃபார்முலாஸ் டு லேர்ன் அண்ட் சம்ஸ் டு லேர்ன். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் டிஎஸ் ரெடி அண்ட் மூர்த்தி புக்கில் வந்து என்னென்ன சம்ஸ் வேணும், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டக்கூடிய என்னென்ன சம்ஸ் உங்களுக்கு நான் டீச் பண்ணணும்னு நீங்கள் விரும்புறீங்களோ அந்த சம்ஸ் எனக்கு சொல்லிடுங்க, ஐ டீச். லைக் இப்போ எனக்கு ஒரு 3 சம்ஸ் ஹார்ட்லி நீங்கள் சொன்னீங்க, வெவ்வேறு சம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த 3 சம்ஸுமே உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டா அட்மிஷனுக்கு நான் மூவ் ஆகுவேன். ஸோ நீங்கள் சொல்கிறது தான் ஐம் கோயிங் டு டூ. என்ன சம்ஸ் வேணுமோ அதை கிளியராக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஸோ எஸ், நம்ம இப்போ வந்து பிஎன்எல் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம அடுத்தடுத்த சம்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம். Until then, stay tuned. Bye.